முதல்ல நம்ம இந்த இயற்கை அழகு இதெல்லாம் பார்த்துடலாம். எப்படி இருக்குது, நம்ம என்ன மாதிரி இருந்துகிட்ருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாங்க. நான் சுக்கு காப்பி குடிக்க போன இடத்துல இந்த இடத்த பார்த்தேன். டக்குனு வீடியோ எடுத்து போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு லேண்டுக்காக இப்போ நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம், ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு லேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக. அதனால் அந்த ட்ராவலிங்கில் கிடைச்ச ஒரு ஃபுட்டேஜ் தான் இது. நான் நினச்சே பார்க்கல, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம சென்னைக்கு பக்கத்தில் வெறும் 42 கிலோமீட்டர் பக்கத்தில் நமக்கு இவ்வளோ இயற்கையாக நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வண்டி போகிற மாதிரி நல்ல ரோடெல்லாம் சூப்பராக இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தான் டக்குன்னு வந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம டெய்லியும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை ஒரு ரோபோட்டிக் லைஃபாகவே போயிட்டுருக்கு. நம்ம சுற்றி பார்த்தா கார் நிற்கும், பைக் நிற்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு செடி கொடி மரம் இருக்கா, அதாவது இயற்கையாக முளைஞ்ச மரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆர்டிஃபிஷியல் மரம் அப்படின்றதான் நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். இது சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லை பெங்களூராக இருந்தாலும் சரி, என்ன ஊராக இருந்தாலும் சரிங்க, நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா இந்த மாதிரி இயற்கையான விஷயத்த பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம பொழப்பு எல்லாமே அங்கே தானே இருக்குது. அதனால் நம்மளும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. நீங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துருக்கலாம். கிராமப்புறங்களில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம். கிராமப்புறங்களில் இதெல்லாம் ரசித்து ருசித்து நம்மளாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் லைஃப்குள்ளே நம்ம போயிட்டோம். அதனால் நமக்கு வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்கிட்டதுனால இந்த மாதிரி என்ஜாய் அப்படின்றது குறைஞ்சி போச்சு. சரி, ஒரு நாள் காலையில், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் நல்லா ஒரு 6-7 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு இந்த ரூட்டுக்கு வர ரெடி ஆகிக்கோங்க. இப்போ நான் ரூட்டை சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்துட்டு ரூட்டை நான் பின் பண்ணி விட்றேன். 2 வழி அப்படின்றது இருக்குங்க. நீங்கள் நேராக இந்த இடத்துக்கு வந்துடலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு திருப்பூரூர் கோயில், முருகர் கோயிலேருந்து வந்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டு அந்த முருகர் கோயில் அந்த ரூட் எடுத்திங்கன்னா, ஓஎம்ஆர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் போய்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா போதும். ரைட் எடுத்தால் செங்கல்பட்டு பைபாஸ் போகும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா, லெஃப்ட்னா கொஞ்சம் நேராகவே போகும். அது நமக்கு மகாபலிபுரம் போயிடும். அப்போ ரைட்டு எடுத்து நீங்கள் நேராக போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட் அப்படின்றது ஒரு பெரிய வந்துட்டு போஸ்ட் போட்டிருப்பாங்க. போஸ்ட்டில் வந்துட்டு செங்கல்பட்டு ரூட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூட் அப்படின்றது எடுத்துக்கலாம். அந்த ரூட்டை எடுத்து நீங்கள் நேராக அந்த ரூட்டை எடுத்துட்டிங்கனாலே அது முழுக்க அந்த பைபாஸ் அப்படின்றது வந்துடும். அதாவது நம்ம அந்த ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றது அந்த இடத்துல லிங்க் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நீங்கள் அதை தாண்டி கூட நீங்கள் இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் அப்படின்றது சருன்னு வந்துட்டு போகலாம். நீங்கள் திருக்கலிக்குன்றம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாகவே இருக்கும். கிராமம் வந்துட்டு எஃபெக்ட் எல்லாம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இல்லை, நான் வந்துட்டு நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, அந்த பாலம் இருந்துச்சு, தண்ணிலாம் இருந்துன்னு கேட்குறீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒன்று, அதாவது உப்பு வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எறா பண்ணன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட்லாம் எனக்கு தெரியல. இந்த ரூட்டு தான் அது. நீங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ ஈசிஆரில் இருந்து நீங்கள் செங்கல்பட்டு ரூட் அப்படின்றது எடுக்கணும். நீங்கள் கோவளத்தில் லெஃப்ட் ரைட் அப்படின்றது எடுத்துடாதீங்க. நீங்கள் டோல்கேட் தாண்டோன்னே கோவளத்துக்கு அடுத்து நீங்கள் ரைட் எடுக்கக்கூடாது. நீங்கள் கோவளத்தையும் தாண்டி வரணும். கோவளத்தில் அந்த ரைட் எடுத்து அங்கே ஒரு டோல்கேட் ஒன்று வரும் பாருங்கள், அங்கெல்லாம் போகக்கூடாது. அந்த டோல்கேட்டுக்கெல்லாம் போகாமல் நேராக நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மகாபலிபுரத்தை பார்த்து வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ரூட் அப்படின்றது வந்துடும். கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து மேப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இங்கேருந்து வந்துட்டு செங்கல்பட்டு பைபாஸ் எப்படி பிடிக்கிறது, இல்லை திருப்பூரூர் முருகர் கோயில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிங்கனாலே அது ஒரு இடத்த காமிக்கும். அந்த இடம் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது ரோடு மாதிரி ஃபுல்லாக வளைஞ்செல்லாம் போகாது. நீங்கள் முன்னாடி கொஞ்சம் போய்ட்டு யூட்டர்ன் மட்டும் ஒரு சந்து மாதிரி தான் உள்ளே இறங்கணும். ஆனால் அங்கே ஒரு போஸ்ட்டு கம்பமே போட்டிருப்பாங்க. இது போல் செங்கல்பட்டு போகணுன்னா இந்த வழியாக போகலாம் அப்படின்ற மாதிரி போஸ்ட்டு கம்பம் போட்டிருப்பாங்க. அந்த சந்தில் கூட ஒரு காலேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அந்த வழியாக வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த ரூட் அப்படின்றது வந்துடும். இதை நான் ஆல்ரெடி வீடியோ அப்படின்றது போட்டிருப்பேன். நான் பெரிய வீடியோவில் போட்டிருப்பேன். அதாவது சிங்கிள் ரோடு டிரைவிங்கில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் நிறைய இடம் இருக்குங்களே, அந்த இடத்த கொஞ்சம் வியூ பண்ணி காட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அது என்னன்னே தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இடம்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் சரி நம்ம நின்று வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பைக்கை ஓரம் கட்டிட்டேன். நாங்கள் பைக்கில் தான் போனோம் அவ்வளோ தூரம். பைக்கை ஓரம் கட்டிட்டு இந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எந்த வித யோசனையும் இல்லாமல் ஹெட்ஃபோன்லாம் போடாதீங்க. லைட்டாக ஹெல்மெட்டை மாட்டிக்கோங்க. மாட்டி அந்த மூஞ்சி தெரியிற மாதிரி ஒரு ஹெல்மெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு வண்டியில் ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் 40-30 இந்த வேகத்தில் மட்டும் அப்படியே அழகாக காலையில் ஒரு 7 மணிக்கு உங்கள் வீட்டிலேருந்து இதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 9 மணி, 9 கூட இல்லை, ஒரு 8-8:30க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் திருக்கலிக்குன்றம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடலாம். அங்கே போனீங்கன்னா சுக்கு காப்பி அங்கே நல்ல ஃபேமஸ்ஸு. சுக்கு காப்பின்னு நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். திருக்கலிக்குன்றம் சுக்கு காப்பின்னு போட்டிங்கனாலே அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் காஃபியை குடிச்சிட்டு அங்கேருந்து ரிட்டன் நீங்கள் கிளம்புனீங்கன்னா மறுபடியும் ஒரு 9:30 10 மணிக்கெலாம் 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம். அப்படியே லைட்டாக ஜாலியாக
கறியை வாங்கி கொடுத்து சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். மறுபடியும் சாயந்தரம் எழுந்திரிச்சு ஃபேமிலி கூட அப்படியே வந்துட்டு பீச் பக்கம் போகிறதோ அல்லது ஏதாவது தேட்டர், பார்க் இந்த மாதிரி போகிறதோ அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போய் என்ஜாய் அப்படின்றத பண்ணிட்டு வந்துடலாங்க. என்னதான் இந்த இயற்கை அழகாக இருந்தாலும் நம் மனிதர்கள் இந்த இயற்கையை அழகாக இருக்க விடுறது கிடையாது. இந்த பாலத்துக்கு கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்களா குப்பை, இதங்காட்டிலையும் கருப்பு கவரில் இந்த கோழி இறைச்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய குப்பை கழிவுகள் எல்லாமே இந்த கீழே போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக என்னால் நிற்கவே முடியல, செம்ம நாத்தம். ஆனால் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூட எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ இந்த பழைய படத்துலலாம் பார்க்குற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். பட் இதெல்லாம் இப்படி தான் வந்துட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த பாலத்து மேலே நின்னீங்கன்னா காற்று அப்படி அடிக்கும், சும்மா சிலு சிலு சிலுன்னு காற்று அடிக்கும். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் இந்த இடத்துக்கு போகணும்னா கீழே வந்துட்டு மேப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். இல்லைனா நான் சொன்னதை வச்சு சென்னையில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லைனா நானே லொக்கேஷனை பின் பண்ணி விட்றேன், மறக்காமல் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. எனக்கே இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. காரெல்லாம் போட்டு அந்த மாதிரி வீடியோ போட்டு கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிரைவிங் வீடியோ போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான இடத்த நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக கொடுக்குறேன்.